நமஸ்காரம். பகவத்கீதையின் 9வது அத்தியாயத்தின் மகிமை. மாதவனின் கதை. நர்மதா நதியின் புனித கரையில் அமைந்திருந்தது மகிஷ்மதி என்ற பழம்பெரும் நகரம். அந்நகரில் மாதவா என்றொரு சிறந்த பிராமணர் வாழ்ந்து வந்தார். வேதங்களை ஆழமாக கற்று தேர்ந்தவராகவும் ஒழுக்கம், துறவு, கருணை, அறிவு ஆகிய அனைத்திலும் சிறந்து விளங்குபவராகவும் அவர் இருந்தார். அவரது வாழ்வே தர்மத்தின் வடிவமாக திகழ்ந்தது. அவரது பாண்டியத்தையும் நற்குணங்களையும் கண்டு பலரும் அவரை மதித்து தாராளமாக தானங்கள் அளித்தனர். அவற்றை சுயநலமின்றி பயன்படுத்திய மாதவா ஒரு மகா யாகத்தை செய்ய தீர்மானித்தார். யாகத்திற்கான ஆயத்தங்கள் நடைபெற்று வந்தபோது விதிப்படி ஒரு ஆடு கொண்டு வரப்பட்டது. ஆட்டை யாகத்திற்கு தயார்படுத்தி சுத்திகரிக்க தொடங்கிய அந்த கணத்தில் அனைவரையும் திகைப்பில் ஆழ்த்தும் ஒரு அதிசயம் நிகழ்ந்தது. அந்த ஆடு சிரித்துக்கொண்டே தெளிவான குரலில் பேசத் தொடங்கியது. ஓ பிராமணரே, ஆன்மாவை விடுவிக்காமல் பிறவி இறப்பு என்ற சக்கரத்தில் மேலும் மேலும் கட்டிப்போடும் யாகங்களால் என்ன பயன்? என் நிலையையே பாருங்கள். இத்தகைய செயல்களின் பலனே இதுதான். இதை கேட்ட அனைவரும் ஆச்சரியத்தில் உறைந்தனர். மாதவா பணிவுடன் கைகூப்பி, நீ எவ்வாறு இந்த நிலைக்கு வந்தாய்? முன் பிறவியில் நீ எந்த குலத்தில் பிறந்தாய்? எந்த செயல்களால் இவ்விதமான உடலை அடைந்தாய் என்று கேட்டார். அதற்கு ஆடு அமைதியாக பதிலளித்தது. ஓ மகான், நான் முன் பிறவியில் ஒரு தூய பிராமண குடும்பத்தில் பிறந்தவன். வேதங்களில் சொல்லப்பட்ட எல்லா கர்மங்களையும் நுட்பமாக செய்து வந்தேன். ஒரு நாள் என் மனைவி எங்கள் குழந்தையின் நோய் தீர வேண்டும் என்பதற்காக தேவியை வழிபட ஆடு ஒன்றை கொணர சொன்னாள். மனம் தயங்கினாலும் அவள் விருப்பத்திற்கு இணங்க அதை செய்தேன். துர்காதேவியின் ஆலயத்தில் ஆடு பலியிடப்பட்ட போது அந்த ஆடு என்னை சபித்தது. என் பிள்ளைகளை தந்தையற்றவர்களாக நினைக்கும் நீயும் அடுத்த பிறவியில் ஆடாகவே பிறப்பாய் என்று. காலம் முடிந்த போது நான் இந்த ஆட்டு உடலை அடைந்தேன். ஆனால் கோவிந்தனின் பேரருளால் என் முந்தைய பிறவிகளின் நினைவு எனக்கு தொடர்கிறது. சற்று நின்று ஆடு மேலும் கூறியது. இன்னொரு நிகழ்வை சொல்ல விரும்புகிறேன். அது இன்னும் ஆழ்ந்த உண்மையை வெளிப்படுத்தும். மோட்சம் அளிக்கும் குருக்ஷேத்திரம் என்னும் புனித தலத்தில் சூரிய வம்சத்தை சேர்ந்த சந்திரசர்மா என்ற மன்னன் வாழ்ந்து வந்தான். ஒரு சூரிய கிரகண காலத்தில் பெருந்தானங்கள் செய்ய வேண்டும் என்று அவன் தீர்மானித்தான். புனித குளத்தில் நீராடி தூய ஆடை அணிந்து சந்தனத்தை பூசி விதிப்படி தானம் அளித்தார். அத்தானத்தில் கருமை நிறம் உடல் கொண்ட மனிதன் அடங்கியிருந்தான். அச்சமயம் திடீரென அந்த மனிதனின் இதயத்திலிருந்து ஒரு பயங்கரமான சண்டாளன் வெளிப்பட்டான். அதற்கு பின் ஒரு பெண் சண்டாளியும் தோன்றினாள். இருவரும் விரைந்து வந்த அந்த பிராமணரின் உடலுக்குள் புகுந்தனர். இதை கண்ட மன்னன் அதிர்ச்சியடைந்து பேச முடியாமல் நின்றான். ஆனால் அந்த பிராமணர் சிறிதும் கலங்கவில்லை. மிக அமைதியுடன் கோவிந்தனை மனதில் தியானித்தபடி ஸ்ரீமத் பகவத்கீதையின் 9ஆம் அத்தியாயத்தை சப்தமாக பாராயணம் செய்ய தொடங்கினார். அந்த தெய்வீக சொற்கள் வெளிப்பட்டவுடன் விஷ்ணு தூதர்கள் தோன்றி அந்த இரு சண்டாளர்களையும் விரட்டி அடித்தனர். பின்னர் மன்னன் கேட்டான், அந்த இருவர் யார்? நீங்கள் எந்த மந்திரத்தை சொன்னீர்கள்? எந்த தெய்வத்தை நினைத்தீர்கள்? பிராமணர் பதிலளித்தார், அவர்கள் பாவமும் அபராதமும் உருவெடுத்த வடிவங்கள். அச்சமயம் நான் பகவத்கீதையின் 9ஆம் அத்தியாயத்தை சொன்னேன். அது எல்லா பயங்களையும் நீக்கும் வல்லமை உடையது. அந்த அத்தியாயத்தின் பாராயணத்தால் கோவிந்தனின் தாமரை திருவடிகளை நான் எப்போதும் மறப்பதில்லை. இதை கேட்ட மன்னன் அந்த பிராமணரிடம் இருந்து 9ஆம் அத்தியாயத்தை முறையாக கற்றுக்கொண்டு தினமும் பாராயணம் செய்ய தொடங்கினான். காலப்போக்கில் அவனும் கோவிந்தனின் திருவடிகளை அடைந்தான். இந்த முழு கதையையும் ஆட்டின் வாயிலாக கேட்ட மாதவாவின் மனம் முழுமையாக மாறியது. வெறும் யாகம் மட்டுமே உன்னதமல்ல என்பதை உணர்ந்து உடனே அந்த ஆட்டை காப்பாற்றினார். அதன் பின் அவர் தினமும் ஸ்ரீமத் பகவத்கீதையின் 9ஆம் அத்தியாயத்தை பாராயணம் செய்ய தொடங்கினார். அந்த பக்தியின் பலனாக அவரும் கோவிந்தனின் தாமரை திருவடிகளை அடைந்தார். இக்கதையின் முடிவுரையாவது,
பகவத்கீதையின் பாராயண மகிமை இந்த தெய்வீக கதை நமக்கு கற்றுத்தருவது இதுவே. பக்தி இல்லாத கர்மங்கள் ஆன்மாவை கட்டி போடலாம். ஆனால் பகவத்கீதையின் பாராயணம், அதிலும் பரமாத்மாவை நினைத்து கூறப்படும் பாராயணம், எல்லா பாவங்களையும் எரித்தழித்து பயத்தை அகற்றி ஆன்மாவை விடுதலையின் பாதையில் அழைத்து செல்லுகிறது. பகவத்கீதை என்பது ஒரு நூல் மட்டுமல்ல, அது ஸ்ரீ கிருஷ்ண பகவானின் ஜீவந்த வாக்கு. அதனை சரணாகதி உணர்வுடன் பாராயணம் செய்பவன் எந்த நிலையிலும் இறைவனின் அருளால் பாதுகாக்கப்பட்டு நிச்சயமாக கோவிந்தனின் தாமரை திருவடிகளை அடைவான். நாராயண நாராயண.